ஆன்மீக தகவலில் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு புக்கு. அந்த புஸ்தகத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், தீக்ஷிதர் ஒருவர் வந்து ரொம்ப அருமையாக இந்த பரிகார விஷயங்களை பற்றி எழுதியிருக்கார். வைத்தியநாத தீக்ஷிதர்னு பேர். அவர் வந்து ரொம்ப அழகாக பரிகார முறைகள், பிராயஷ்சித்த முறைகளை பற்றி எழுதியிருக்கார். அதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் இன்றைக்கி சொல்கிறேன். நம்ம நிறையா பிராயஷ்சித்தங்கள் நம்ம பண்ண முடியல, பரிகாரங்கள் பண்ண முடியல, கோயில்களுக்கு போக முடியல, அபிஷேகங்கள் பண்ண முடியல, அன்னதானம் பண்ண முடியல, நிறையா காரியங்கள் எனக்கு தடைபட்டு போகிறது, மனசு சரியில்லை, சுற்றி இருக்கிறவா சரியில்லை, இவா பிரச்சனை அவா பிரச்சனை, இவங்க பிரச்சனை அவங்க பிரச்சனைன்னு இருக்கும் பொழுது எனக்கு என்னமோ ஒரு குழப்பங்கள் இருக்குன்னா, ஒரே ஒரு காரியத்தை பண்ணிட்டேன்னா இத்தனை விஷயத்துக்கும் தற்காலிகமாக ஒரு பெரிய மாற்றம் தெரியும். என்ன மாற்றம் அப்படின்னு அதில் போடும்பொழுது ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. பிராணாயாமம்னு சொல்லப்பட்டிருக்கு. பிராணாயாமம்ங்கிறது மூச்சு பயிற்சி. இது உடலுக்கு ஆரோக்கியம் மட்டும் நினச்சோம், அப்படி கிடையாது. இது தோஷங்களை போக்கும்னு அதில் சொல்லப்பட்டிருக்கு. நம்மளுடைய பாவங்களை போக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்படி பாவத்தை போக்குறது? நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கறது ஒன்று என்ன, ஏன்னா சிஸ்டம்டாக அந்த ப்ரீத்திங் வந்து செயல்படுறது. ஆனாலும் அதில் நீங்கள் பிராணாயாமம் பண்ணும் பொழுது சொல்லக்கூடிய மந்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நீங்கள் மனசில் நினைக்கக்கூடிய மந்திரம், அந்த மந்திரம் போய் உள்ளே போய் நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கறது. இது நான் யோகா படிக்கும் பொழுது நான் வந்து படிச்சிருக்கேன். ஆனால் பிராயச்சித்த காண்டத்தை வைத்தியநாத தீக்ஷிதர் சொல்லி அதை எடுத்து படிக்கும் பொழுது இது இன்னும் வந்து நமக்கு ப்ரூஃப் ஆகுது. அப்போது உட்காந்த இடத்துல கிழக்கோ வடக்கோ பார்த்தோ உட்காந்துட்டு, இல்லை சாயந்தரமான மேற்கு பார்த்து உட்காந்துட்டு பிராணாயாமத்தை பண்ணணும். இந்த பிராணாயாமம் அப்படிங்கிறது நீங்களாக எடுத்து பண்ணக்கூடாது. ஒரு யோகா ஆசிரியர்கிட்டையோ குருமார்கிட்டையோ கேட்டு பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்கள். ஃபஸ்ட்டு பேசிக்காக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, இனிஹேல்னால் மூச்சு இழுக்கும் பொழுது 4 கவுண்ட்டு 1 2 3 4. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூச்சு விடும் பொழுது நீங்கள் ரைட்டில் இழுத்து லெஃப்ட்டில் விடும்பொழுது 8 கவுண்ட்டு, திருப்பியும் 4 8 இப்படி விட்டுக்கணும். அந்த மூச்சு இழுக்கும்போது ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தை மனசில் நினச்சிக்கணும். இல்லை உங்களுக்கு இஷ்டமான தெய்வத்தை மனசில் நினச்சிக்கிறது ரொம்ப விசேஷம். ஓம் தான் பிரணவம், அதனால் ஓம்ங்கிற மந்திரத்தை நினச்சிக்கணும். திருப்பியும் எக்ஸேல் பண்ணும்பொழுதும், இன்ஹேல் பண்ணும்போது எக்ஸேல் பண்ணும்போது, இப்படி உங்களால் முடிஞ்சது டெய்லி 10, மத்தியானம் 10, சாயந்தரம் 10 இப்படி பண்ணி பாருங்க. நிறைய விஷயத்துலேருந்து உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ரொம்ப இது ஒரு விரதம் மாதிரி எடுத்து ஒரு 48 நாள் பண்ணி பாருங்களேன். உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றங்கள் தெரியும். நீங்களே நிகழ்ச்சியை பார்த்து பாராட்டுவீங்க. மீண்டும் சந்திப்போம். நம்மளுடைய ஜோதிட வகுப்பு அப்படிங்கிறது அடிப்படை கிளாஸ், ஆன்லைன் கிளாஸுங்கிறது, ஜூம் கிளாஸுங்கிறது வரக்கூடிய சனி ஞாயிறில் நடைபெற போகிறது. அதனால் லிமிட்டட் சீட்ஸ் மட்டும்தான். நீங்கள் அதில் சில சூக்ஷமங்களை பற்றி தெரிந்துக்கணும் அப்படின்னு சொன்னால், நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணால் 739 739 4829. மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா.